அடேங்கப்பா! சூப்பரா இருக்கே! இது பார்க்குறதுக்கு. உண்மையாலுமே என்னடா இது புதுசு புதுசா நடக்குது அப்படின்ற மாரி தான் இருக்கு. நம்ம எமன்ல பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா நம்ம காவேரியும், விஜயும் பார்த்தீங்கன்னா, ஒட்டுக்கா போற மாரி சீக்வென்ஸ்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கும் வந்து பிடிக்கும். என்னன்னா நம்ம காவேரியும் பார்த்தீங்கன்னா, காவேரியும் விஜய் வந்து சேர்ற மாரி சிச்சுவேஷன்லாம் வந்துட்டுருக்கு. 2வது விஷயம் என்னன்னா, நம்ம குட்டி காவேரி வந்துட்டு ரொம்பவுமே பிடிச்சிருச்சு நம்ம சாரதாம்மாக்கு. கண்டிப்பா வந்துட்டு எல்லாரோட பேத்தியும் வந்து கண்டிப்பா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பிடிக்கும். பட் ஆனா சாரதாம்மாக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காவேரியோட குழந்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்துட்டு ட்ரீட் பண்ற மாரி தோணுது. இன்னும் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்க்கறதுனால, இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மாரியா இருக்கு. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அது வந்து காவேரிய பார்த்து, என்ன இந்த அம்மா வந்துட்டு இப்போ வந்து தேவையில்லாம எமோஷனல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாரி யோசிக்கிறேன். நம்ம காவேரி வந்து கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு சுடிதார் போட்டு வெளிய வராங்க. என்னடி சுடிதார்லாம் போட்டுட்டு இருக்க? சாரிய கட்டா? என்னடா இது நடக்குது? இந்த அம்மா வெளியவே என்ன விடாது. வெளிய போனாலே சால போடு, அத போடுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் பண்ணுது. என்னன்னே புரியலையே. சாரி கட்டு, அத கட்டு, நகைய போடுன்னுது. என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு யோசிச்சுட்டு போகிறாங்க. 2வது அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, காரில் போயிட்டுருக்கும்போது நம்ம விஜய் வந்து நம்ம காவேரி வந்து குறுகுறுன்னு பார்க்குறாரு. நார்மலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து பார்ப்பாரு. அதே மாதிரி தான் பார்த்தாரு. நம்ம காவேரிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இந்த மனுஷன் வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்காரு, என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டக்குன்னு வந்துட்டு ஃபேஸை வந்து திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஜய் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அவரோட வேலையை வந்து கரெக்டாகவே பார்த்தாருன்னு சொல்ல. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விஜய் காவேரி சேர்றதுக்கு ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக நம்ம வீக்கா ஃபேன்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம காவேரியும் விஜயும் சேருவாங்க. அது எவ்வளோ சீக்கிரம் சேர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம குட்டி காவேரி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. நம்ம பெரிய காவேரி நம்ம சாரதாம்மா வந்துட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்டவொன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆகலை. ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி அற்புதமான ஒரு நிகழ்வு மாதிரி தோணுச்சு அவங்களுக்கு. என்ன நடந்துச்சுன்னா, அவங்க பேர் என்ன கண்ணுன்னு கேட்குற காவேரி அப்படின்னு ஒன்று நம்ம காவேரிக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு போல். இது எப்படா தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அடுத்து நம்ம காவேரி வந்து காவேரின்னு சொல்லணும். நம்ம சாரதாம்மா ஒரு மாதிரியா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை பார்க்குறாரு. விஜய் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கண்ணை சிமிட்டுறாரு. ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. அத்தையும் மருமகனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கண்ணாலேயே பேசிக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும். நம்ம குட்டி காவேரியோட பேர் கேட்டவொன்னே நம்ம சாரதாம்மாக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிருச்சு. அடேங்கப்பா என்னடா பெரிய காவேரி ஒன்று, குட்டி காவேரி ஒன்று, 2 காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாப்பிள்ளையை எப்படி வந்து கவனிக்கணுமோ அந்த மாதிரி தலவாழை இலை போட்டு நம்ம சாரதாம்மா வந்து நீட்டாகவே கவனிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து மக்களிடையே வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாரதாம்மா பார்த்திங்கன்னா சூப்பராக அவங்க மருமகனை வந்து 5 வருஷம் கழித்து பார்த்த உடனே நீட்டாக வந்து மருமகனை வந்துட்டு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நீட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல. பேத்திக்கு உண்டான அந்த ஒரு மரியாதையும் கொடுத்தாரு. ஊட்டி விட்டாங்க. மீனில் இருக்கிற முள்ளெல்லாம் வந்துட்டு எடுத்து கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி குட்டி காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து கொடுத்து உண்மையாலுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எபிசோடு சூப்பராக அழகாகவே போணுச்சுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கு எபிசோடு வந்துட்டு சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக வந்துட்டு விஜய் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாரு. கோயிலுக்குள்ளே போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் போவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். அடுத்த ஒரு அப்டேட்டோட நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு அப்டேட்டோட வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொண்டு வர போகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலில் பாருங்கள். அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.